பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடோட சிஎம் லிஸ்ட்டில் ஒரு சில முக்கியமான நபர்களை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜாஜியை பற்றி அடிக்கடி கேட்பாங்க, சரிங்களா? சுதந்திரத்துக்கு பின்பான தேர்தலில் முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி, சரியா? சுதந்திரத்துக்கு பின்பு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகியவர். 52லேருந்து 54 வரை இருப்பார். அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிடுவார், சரியா? ராஜாஜிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு ராசி இருக்குது. என்ன அப்படின்னா, ராஜாஜி சிஎம்மாக வந்தாவே அவருக்கு 2 வருஷம் தான். 2 வருஷத்துக்கு மேலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து அவரை வந்து வெளியேற்றி விட்டுருவாங்க, சரிங்களா? ரிசைன் பண்ண வச்சுருவாங்க. இப்போ பாருங்கள், 1937 to 39 2 வருஷம் இருந்திருக்காரா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 39 வந்து 2ஆம் உலக போர் ஆரம்பிக்கும். இந்தியர்களை கேட்காம இந்தியர்களை வந்து வெளிநாட்டில் போரில் வந்து ஈடுபடுத்தியிருப்பாங்க இங்கிலாந்து அரசு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக ரிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவர் ரிசைன் பண்ணிடுவார். அப்போ 2 வருஷமா. அடுத்து இங்கே பாருங்கள், 1952 வருவார். 54 ரிசைன் பண்ணிடுவார். ஏன்னா இந்த குலக்கல்வி திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அது பெரிய பிரச்சனை அமைஞ்சிடும். அதனால 54 இது 2 வருஷம் தான். அடுத்து பாருங்க, காமராசர். இவர் வந்து 54க்கு அப்புறம் வருவார், சரியா? ராஜாஜி ரிசைன் பண்ணதுக்கப்புறம் 54ல் வருவார். அதுக்கப்புறம் 9 ஆண்டுகள் இருப்பாருங்க. 63 வரையும் இருப்பார், சரியா? 63ல் கே திட்டம், காமராசர் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவார். எதுக்காக அப்படின்னா, காங்கிரஸ் வந்து ஒரு வலுவில்லாத கட்சியாக மாறும். ஸோ காங்கிரஸை வலுப்படுத்துறதுக்காக என்னோட பதவியை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணி காங்கிரஸை வந்து வலுப்படுத்துறதுக்காக போயிருப்பார். அப்போ 63, 54 to 63 9 வருடங்கள். அடுத்து பாருங்க, இவர் ரொம்ப முக்கியமானவருங்க, பக்தவச்சலம். 1963 to 67. ஏன் முக்கியம்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து பாருங்க, 1967 to 69 2 வருஷங்கள் வந்து அறிஞர் அண்ணா வருவார். இப்போது 69 வரை நம்மளுக்கு தெரியும், சரியா? ஏன்னா 69ல் தமிழ்நாடுன்னு பேர் மாற்றினதுக்கப்புறம் இறந்துருவார். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், காமராசர் எல்லாருமே படிப்பாங்க, அண்ணாதுரை எல்லாருமே படிப்பாங்க, பக்தவச்சலம் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. அதனால இவர்லேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டோட கடைசி காங்கிரஸ் முதலமைச்சர் யார் அப்படின்னா பக்தவச்சலம். குரூப் 1ல் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, 1965 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது யார் தமிழ்நாட்டில் முதலமைச்சர்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் பக்தவச்சலம் தான். ஏன்னா 63 to 67 இருந்திருக்காரா? அது போக என்ன கேட்டிருக்காங்கன்னா, காமராசருக்கு பிறகு முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவரும் பக்தவச்சலம் தான். ஸோ இவரை ரொம்ப முக்கியமாக படித்து வச்சுக்கோங்க. ராஜாஜி, காமராசர், பக்தவச்சலம், அண்ணாதுரை. நம்ம சேனலுக்கான டெலகிராம் லிங்க்கு சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. ஸோ எல்லாம் நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. 9ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு மண்டே காலையில் வந்துட்டு ஓல்டு கொஸ்டின் PDF வந்துடும். நன்றி.